Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. வணக்கம் அன்பு நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டினுடைய சிம்மராசி பலன்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் 2024 ஆங்கில புத்தாண்டினுடைய சிம்மராசினுடைய பலன்கள், அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், எந்தெந்த விஷயங்களில் விழிப்புணர்வாக இருக்கணுன்ற விஷயங்கள் போன்ற எல்லா தகவலும் கிடைக்கும். முழுமையாக பாருங்கள். எதையும் வெளிப்படையாக பேசும் அன்பர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு புதனும் சுக்கிரனும் சாதகமான வீட்டில் நின்றிருக்கும் போது அந்த நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. ஆகவே நண்பர்களின் உதவி கிடைக்கும், வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும், குலதெய்வ கோயிலை புதுப்பிப்பீர்கள், சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும், கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிப்பீர்கள், பழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்றுவீர்கள், அரசு காரியங்களை விரைந்து முடியும். அதே நேரம் இந்த ஆண்டு புத்தாண்டு உங்களுடைய ராசியிலே பிறக்கிறதுனால இம்பார்ட்டன்ஸ், ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாக இருக்கும். இந்த புத்தாண்டு உங்கள் ராசியிலே பிறப்பதால் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரும். அடுக்கடுக்காக செலவுகள் இருக்கும் என்றாலும் அதற்கேற்க வருமானமும் கிடைக்கும். அடிக்கடி உடல்நிலை பாதிக்கும். மெடிக்ளைன் எடுத்துக்கொள்வது நல்லது. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் தொட்ட காரியங்கள் துலங்கும். குடும்பம் இன்பமயமாகும். புகழ் கௌரவம் கூடும். பெரிய பதவிகள் தேடி வரும். வெளிநாட்டு பயணம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். அக்கம் பக்கத்தார் ஒத்துழைப்பார்கள். வேலையில் குறையும். குடும்பத்தாருடன் பேசி மகிழும் சூழ்நிலை ஏற்படும். 30/4/2024 வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் எதிர்பார்த்த வகையில் பணம் வரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிப்பீர்கள். புதிய சொத்து வாங்குவதற்கான ஏதாவது பாதி அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கிரயம் பண்ண முடியாமல் இருந்தது அப்படின்னா இந்த 2024ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலம், அதாவது இந்த 2024 மே மாதத்திற்கு 1ஆம் தேதி, இந்த முதல் 5 மாதத்தில் உங்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த சொத்தை உங்கள் பேருக்கு கிரயம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஃப்ளாட்டாக வாங்க நினைச்சாலும் அது நடக்கும். தந்தையாரின் உடல்நிலை சீராக இருக்கும். இதுவரை இருந்த தொந்தரவுகள்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இருந்த கடனை எல்லாம் அடைப்பதற்கான காலங்களாக இருக்கும். ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள், அது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய காலம் ஏற்படும். கல்யாணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டு, கிரகப்பிரவேசம் என பல விசேஷங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். 1/5/2024 முதல் இந்த வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு பகவான் தொடர்வதால் எதிலும் அலட்சியமாக இல்லாமல் முன் யோசனையுடன் செயல்பட்டு பாருங்கள். அடுத்தவர்களை தாக்கி பேசுவது இந்த காலகட்டத்தில் வேண்டாம். முக்கிய வேலைகளை நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது ரொம்ப நல்லது. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் பாக்கி வைக்காதீர்கள். அதன் மூலமாக தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு. ஏதாவது இன்சூரன்ஸ்லாம் லேப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸில் வண்டியில் பிடிச்சி 1000 ரூபா ஃபைன் போட சொல்லுவாங்க. இன்சூரன்ஸே 3000 ரூபா தான் இருக்கும். தேவையெல்லாம் ஃபைன் 1000 ரூபா கட்டுற மாதிரி வரும். யாருக்கும் கேரண்டர் கையெழுத்து போடாதீங்க. ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்கிறார். கேது பகவான் 2ஆம் இடத்தில் அமர்கிறார். தந்தையார் ஸ்தானத்தை விட்டு ராகு விலகுவதால் இதுவரை தந்தையாருக்கு இருதய நோய் தீரும். ஆனால் சேமிப்பு கரையும். கேதுவின் நிலை வாக்குவாதங்களை உண்டாக்கும். இந்த ஆண்டு முழுக்க 7ஆம் வீட்டில் சனி பகவான் தொடர்வதால் கணவன் மனைவி குழப்பத்தை ஏற்படுத்தி சில முயற்சி செய்வார்கள். நீங்களும் வீண் சந்தேகங்கள் வரக்கூடாது, சந்தேகங்கள் மனதில் எழக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் பார்த்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீர்கள். வாடிக்கையாளர்களை கவர சலுகை திட்டங்களை அறிவிப்பீர்கள். ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். புது ஏஜென்சி எடுப்பீர்கள். மே மாதத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஜூன், ஜூலை மாதங்கள், நவம்பர் மாதங்களில் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்களால் லாபம் உண்டாகிறதுக்கான ஒரு காலமாக இருக்கும். உணவு, புரோக்கரேஜ், கமிஷன், எலக்ட்ரிக்கல் வகையில் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் லாபமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்காக நீங்கள் கொடுத்த வழக்கில் ஜூன், ஜூலை மாதங்களில் நல்ல தீர்ப்பு வரும். வேறு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு இனி கிடைக்கும். அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். மூத்த அதிகாரிகளை பற்றாக்குறை கூறாதீர்கள். அதாவது உங்களோட உயர் அதிகாரிகளை பற்றி வெளியில் கோசிப்ஸ் பேசாதீங்க. அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே போதும். மொத்தத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு
அனுபவங்களால் உங்களை பளிச்சிட வைப்பதுடன் பதவி புகழ் பணவரவை பொறுத்ததை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க குரு மட்டும்தான் மாறுறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த ஆண்டு முழுவதும் கேது இருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம ராகுவா இந்த ஆண்டு முழுக்க இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டகச்சனியா இந்த ஆண்டு முழுக்க இருக்காரு. குரு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் 31ஆம் தேதி வரை 9ஆம் வீட்டிலும், அதன் பிறகு மே 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரை ராசிக்கு 10ஆம் இடத்திலும் வருகிறார். ஸோ இதன் வைத்து பார்க்கும்போது முக்கியமான ஒரு 10 பாயிண்ட் பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு, பயணத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ஆம் இடத்துல கேது போகும்போது தான் சிறு சிறு விபத்துகள் நிறையா பேர் சந்திச்சிருக்கிறத நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டோடைய ஜாதகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குழந்தை சம்பந்தமான முயற்சி 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தமான முயற்சி மெடிசன் மூலமாக, IVF IUF மூலமாக, ICSI போன்ற முயற்சிகள் மூலமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். வேலை தொழிலில் புதிய முயற்சிகள் தொடங்கவே கூடாது. சிம்மத்தில் சந்திரன் தவிர்த்து பிற கிரகங்கள் இருப்பதால் விபத்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உயிர் பயம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த சர்வ கிரகங்கள் போகக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பயம் ஏற்படும். ஸோ அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரும் பணம் மாட்டிக்கொள்ளக்கூடாது, கவனம் தேவை. இந்த பணத்தை இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை வாங்கி தரேன், நான் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு பணத்தெல்லாம் வாங்கி ஏமாற்றிடுவாங்க. சிம்மராசிக்காரங்க அதில் மாட்டிடக்கூடாது. பெரும் பணம் மாட்டிக்கொள்ளக்கூடிய காலம் இது. தொழிலில் ஏதாவது ஒருத்தன் நிலம் அட்வான்ஸ் பண்ணுறேன், ஒரு கோடி ரூபா நிலம், நீ ஒரு 20 லட்சம் கொடுத்தீங்கன்னா 20 லட்சத்தை வாங்கிட்டு அவன் ரொட்டேஷன் பண்ணிவிடுவான். கடைசியாக பார்த்தா கரையத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், திருப்பி அவன் பணம் கொடுக்குறதுல ரொம்ப டிலே பண்ணிவிடுவான். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பணம் கொடுக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு தடவைக்கு 2 முறை, 2 தடவைக்கு 3 முறை யோசனை பண்ணி பண்ணுங்கள். புதிய திட்டம் மூலமாக கடன் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா கையில் இருக்க காசை வச்சு ஆரம்பிங்க. அவசரப்பட்டு கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. குழந்தைகள் மூலமாக அதிக மன உளைச்சல் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருந்தால் குழந்தைகள் மூலமாக அதிக மன உளைச்சல் ஏற்படும். ஸோ குழந்தைங்களால் டென்ஷன் ஏற்படும். குடும்பத்தில் பார்த்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் போகாதீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பிள்ளைங்களை கொண்டு வாங்க. முடிந்தவரை இந்த 2024 சிம்மராசிக்காரங்க கடன் வாங்கக்கூடாது. அப்படி மீறி கடன் வாங்கினால் அதை அடைப்பது மிக மிக கடினமாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அப்படி கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளட்ஜ் லோன், ஒரு நிலத்தை வச்சு அடமானம் வச்சு வாங்குறது, வீட்டை வச்சு அடமானம் வச்சு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்கக்கூடாது. இல்லை சார் நான் வீடு கட்டி தான் ஆகணும், பாதி வேலையாக நிற்குதுன்னா பிளட்ஜ் லோன் மாதிரி பேங்க்கில் தான் வாங்கணும். ப்ரைவேட்டில் கந்து வட்டியில் வாங்கி வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சந்தேகம் எண்ணம் வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதை நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா குடும்பம் பிரிகிற அளவுக்கு, இந்த புதுமண தம்பதிகள் கல்யாணம் 3 வருஷம் தான் ஆகுது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்கலாம் இந்த டைமில் சந்தேகத்தால் ஈகோவால் குடும்பம் பிரியறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது. ரொம்ப பார்த்து நடந்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சொந்தக்காரங்க யாராவது கடன் கேட்டால் கொடுக்காதீங்க. அப்படி கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் மூலமாக குடும்பத்தில் மிகப்பெரிய சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தகவல் தொடர்பு மூலமாக பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் வடிவேல் அண்ணன் வந்து போய் எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வாம்பார். அவன் போய் இன்னொருத்தன்ட்ட மாப்பிள்ளை சொம்பு கேட்குறாரும்பாங்க. அவன் போய் இன்னொருத்தன்ட்ட மாப்பிள்ளை தங்க சொம்பு கேட்குறாருமா. அவன் போய் இன்னொருத்தன்ட்ட மாப்பிள்ளை தங்கத்தில் சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவான்டாம்பாங்க. கடைசியாக கல்யாணம் நின்று போய்டும், அடி விழுவோம் வடிவேலுக்கு. அந்த மாதிரி இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினச்சா நேரடியாக நீங்களே போய் சொல்லுங்கள். நீங்கள் இன்னொருத்தன்ட்ட சொன்னீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு ஒன்று, அவன் கற்பனையில் ஒன்று சொல்லிட்டு போயிடுவான். அதன் மூலமாக மிகப்பெரிய வருத்தம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தகவல் தொழில்நுட்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தகவல் தொடர்பு மூலமாக பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நோய் அலட்சியப்படுத்தக்கூடாது. நோய் வந்துச்சுன்னா அலட்சியப்படுத்தக்கூடாது. ஹெல்த் இஷ்யூ சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளில் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. உடம்பு கெட்டுச்சுன்னா இமீடியட்டாக டாக்டரை பார்க்கணும். அதை விட்டுட்டு சிம்மராசிக்காரங்க மெடிக்கலில் போய் மருந்து மாத்திரை வாங்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏதாவது ஒரு சின்ன தப்பு காரணமாக, அதாவது ஸ்கின் டிசீஸ் சார், வீட்டு பக்கத்துலேயே மருந்து வாங்கி போடலான்னு பார்த்தா கடைசியாக இப்படி ஆயிடுச்சுன்னு பெரிய லெவலில் வைத்திய செலவு பண்ணவங்க எல்லாரோட ஜாதகமும் நான் பார்க்கும்போது அவங்களாம் இந்த கண்டகச்சனி காலத்தில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ உங்களுக்கு கண்டகச்சனி நடக்கிறதுனால பார்த்து நடந்துக்கோங்க. நோயை அலட்சியப்படுத்தக்கூடாது. மெடிக்கலில் போய் மருந்து வாங்கவே கூடாது. உடனடியாக உயர்தர ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 2ஆம் இடத்துல கேதுவும் அஷ்டம சனி காலம், அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனி நடக்கக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா மிக மோசமான காலம். இந்த காலகட்டத்தில் தான் அதிர்ஷ்டத்தை நம்பி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. சீட்டு போடுறேன், ஷேரு இது நடத்துகிறேன், அது பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, லாட்ரி அப்படின்லாம் போய் ஏமாந்துருக்காங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்லாம் ஏதாவது பணம் போட்டிருந்தா கூட 1 லட்ச ரூபா போட்டிருந்தா கூட ஒரு 80,000 தான் இப்போ எடுத்தால் திரும்ப வரனா கூட பரவாயில்ல, 20,000 போனால் போயிட்டு போகுது. பணத்தை நியூ இயர்லேயே எடுத்துருங்க.
நீங்கள் விட்டிங்கன்னா 1 லட்சம் போயிடும். நான் மிரட்டல, இதுதான் என்னுடைய அனுபவத்துக்கு நான் சொல்கிறது. வரைக்கும் நான் ஒரு 6000 ஜாதகம் பார்த்துருக்கேன் கடந்த 5 வருஷத்தில். ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தை கொடுக்கும், பார்த்துக்கோங்க. பரிகாரம் இந்த ஆண்டு பிக்ஷாட், சிம்மராசியில் பிக்ஷாட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சிம்மராசி ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது ஒரு 10 பேருக்காவது 1ஆம் தேதி ஏன்னா சம்பளம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு பிக்ஷாட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 உயரதிகாரிகள், நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 10 ஆஃபீஸர், ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பிக்ஷாட். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு சேல்ஸ் மேனேஜர்னால் அவருக்கு கீழே ஒரு 4 டீம் லீடர் இருப்பாங்க. அந்த 4 டீம் லீடருக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமுக்கும் 3 பேர்னா கூட 12 பேர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு பிக்ஷாட் தானே. அந்த மாதிரி ஒரு 15 பேருக்கு மேலே, நான் சொல்கிற லாஜிக் புரிஞ்சுக்கோங்க, ஒரு 15 பேருக்கு மேலே நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வரணும். எந்த கோயில் அப்படின்னா, தொட்டியம் பக்கத்தில் மதுரகாளியம்மன் கோயில், தொட்டியத்துலேருந்து முசிறி போகிற வழியில் மதுரகாளியம்மன் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்பக ரட்சாம்பிகை கோயிலுக்கு பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க ஒரு முறை ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வடபத்திர பெருமாள் கோயிலுக்கு போகணும். இது என்ன நாள், என்ன நட்சத்திரத்தில் போனால் நல்லது? இப்போ சிம்மராசிலே வந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் இருக்குது, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது, மக நட்சத்திரம் இருக்குது. இதில் எந்தெந்த நட்சத்திரக்காரங்க என்ன நட்சத்திரத்தில் போகிறது நல்லதுன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி ஹாசன் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு டெலிகிராமோட லிங்க் இருக்குது. அது எந்த கட்டணமும் கிடையாது, முற்றிலும் இலவசம். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆல்ரெடி எந்தெந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் போகிறது நல்லது, என்னென்ன பரிகார பூஜை பொருட்கள் கொண்டு போகணும்னு எழுதியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகலை சார் சிம்மராசி, நான் கல்யாணம் என்ன எனக்கு ஆகலை, எனக்கு என்ன குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிற சிம்மராசிக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தனித்த நாதர், அதாவது நாதர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் திருச்செங்கோடு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 அடியில் நீளமாக ஒரு நாகர் இருக்கும். அந்த மாதிரி நாகர் சிலைக்கு நீங்கள் போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, போய் அபிஷேகம் பண்ணுறது நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து இப்படி இருக்கார் அப்படின்னா அந்த தலையில் சிவனுக்கு மேலே இப்படி 5 தலை நாகம் இருக்கும். சில கோயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் மட்டும் இப்படி இருக்கும், சில கோயிலில் இப்படி 5 தலை நாகம் இருக்கும். அந்த மாதிரி 5 தலை நாகம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா ஊர்கள்லேயும் ஒரு 10 கோயிலாவது இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிவனுடைய தலைக்கு மேலே இப்படி நாதர் இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும். கல்யாணமாகாத சிம்மராசிக்காரர்களுக்கு கல்யாணமாகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குறைக்கும். இதெல்லாம் போனீங்கன்னா தீமை குறையும். இந்த போட்டித் தேர்வில் ட்ரை பண்ணிருக்க சிம்மராசிக்காரங்களெல்லாம் இந்த சிவனை கடுமையாக வழிபட்டிங்கன்னா நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது கடுமையான வார்த்தைகளை பேசி நண்பர்களிடத்துலையும் அப்பா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் கெட்ட பேர் வரும். அதெல்லாம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து யாருக்கும் சாபம் தரக்கூடாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது யாருக்கும் சாபம் தரக்கூடாது. சாபம் கொடுத்தீங்கன்னா அப்படியே படிக்கும். அப்போ சந்தோஷம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காதுன்னா சாபமாக கொடுக்காதீங்க. உங்களுடைய கெட்ட டைமில் நீங்கள் கொடுக்குற சாபம் உங்களை தாக்கும். அதனால் யாருக்கும் சாபம் கொடுக்காதீங்க. சகோதரர்கள் மூலமாக கடன் வரி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அவமானம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த டைமில் யாருக்கும் சகோதரர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. போட்டிங்கன்னா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் எளிமையாக சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நாதர் கோயில் பரிகாரம், அந்த மாதிரி ஒரு மனிதன் பிறக்கின்ற நாள் முதல் இறக்கின்ற நாள் வரை அவனுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எளிய தாந்திரிக பரிகாரம் என்னுடைய முகநூலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரேன். ஸோ என்னுடைய முகநூல் முகவரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா அதில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பதிவுகள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த விஐபிகளுக்கு சொன்ன பரிகாரங்கள்லாம் வந்து நீங்கள் அந்த டெலிகிராமில் எந்த 4 நட்சத்திரங்களில் போன்றது போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கோயிலோட லிங்க்கு மேப்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேயர்களே, மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaids Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக.